அக்கா நீங்க எந்த ஏரியாக்கா? ஜிபி. நீங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஃபாலோ பண்றீங்களா? இல்லையா? சுக்கி ரஜினி ஃபாலோ பண்றீங்களா? தீனு ப்ரோ இல்ல யார் எங்க ஃபாலோ பண்றீங்க? இதுக்கு மேல இவன் போய் தூக்கு போட்டு சாவலாம். உண்மை. அந்த மாதிரி சொல்லிடுச்சு அந்த பொண்ணு. ஏமா அந்த பொண்ணு யாரையுமே ஃபாலோ பண்ணலன்னு கேட்குறேன். அவனை யாரும் ஃபாலோ பண்ணல. ஆனால் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன் நினைக்கிறேன். கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னா ஏதோ கோயம்புத்தூருக்கே அவன் மாப்பிள்ளை மாதிரி சொல்கிறான். நீலாம் ஏன்டா உசுரா இருக்கா? இதெல்லாம் ஒரு போப்பாடா. ஆனால் ரோசம் இருக்கு அவனுக்கு. நைட்டே மொட்டை அடிச்சாலும் அடிப்பான் பாருங்களேன். இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? மியூசிக் சேர்னா ஒரு பாட்டு வைக்கணும், ஒரு மியூசிக் வச்சா அவங்க ஓடி விளையாடுவாங்க. ஏடா பள்ளிக்கூடம் விடுற பெல்ல அடிச்சா எப்படா அந்த சத்தம் கேட்கும்னு இருக்கிறவங்களுக்கு அது எவ்வளோ தேனா தெரியும். ஓடிட்டாங்க. மியூசிக் சேரு க்ளோஸ். ஐயோ தெரியாம பண்ணிட்டேன். ஒரு அற்ப பத்திரம் நினைச்சு மன்னிச்சிருங்களேன். பெரிய அன்னை தெரேசா 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணிவிட்டாங்க. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார்? அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். பெரிய பிஜிஎம் வேற இல்லை. ₹1 பண்ணு வைக்கிறதுக்கு என்னடா பிஜிஎம்? தீம் மியூசிக் வேற, அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வேறயா? அது நீ திங்க முடியல தின்னுட்டு வச்சிருக்காங்க. அது நாய்க்கு தெரிஞ்சு போச்சு. நேக்கா வேலையை பார்த்துருச்சு. அதாவது நல்லா செய்யுங்க, நிறையா பொண்ணுங்க. இந்த ஒரு வேதனை வந்து யாருக்குமே வரக்கூடாது. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். எப்படிலாம் கனவு கொண்டிருப்பேன். இல்லை சாயி நம்ம தூக்கிட்டு போவோம். கம்புட்டு விதி. என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாற விளையாடுறான்ப்பா. ஒன்றும் செய்ய முடியாது. அது எப்படி அந்த ஐயா வந்து தாலியை வாங்கடான்னு அவனைத்தான் தள்ளுவாரு. கரெக்ட். இந்த அம்மா எப்படி கரெக்டா வந்து விழுந்துச்சு? அது கரெக்டா புரிஞ்சுக்கிட்டே தாலிக்குள்ள மண்டையை விடுது. அதுவா அனாயமா அவர் கட்டல, அதுவே கட்டிக்கிச்சு. இன்னையில இருந்து வந்து அவரோட கணவன் மனைவி. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார்? அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். இன்னைக்கும் தாலிக்கு மரியாதை இருக்குன்னா அந்த சீரியல் தான்டா காரணம். அதாவது எனக்கு என்னமோ அது போராட்டத்துக்கு போன மாதிரி இல்லை. ஒரு இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நல்லா பாருங்க, அவன் எவ்வளவு ரசிச்சு அந்த போராட்டத்தை பண்றான் பாரு. ஐயோ தெரியாம பண்ணிட்டேன். ஒரு அற்ப பத்திரம் நினைச்சு மன்னிச்சிருங்களேன். அருமையான போராட்டம். இது மாதிரி யாரும் செய்யாதிய. அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தாலும் விடாம போராட்டம் பண்றாங்க பார்த்தீங்களா? அதுதான் நிக்கிறேன். என்ன ஃபீலிங்ஸ்? நீங்களும் அவங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணுங்க. எப்படியாவது அந்த அம்மா இன்னைக்கோ நாளைக்கோ இல்லை 4 நாள் கழிச்சோ இந்த அம்மா மேலே ஏறி போயிடணுங்கிறபடி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. ஆனா எனக்கு புரியல. ஆனால் அந்த போராட்டத்தை நடத்தாதான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம விடாமுயற்சியாக இயக்கிட்டு இருக்காங்க பாரு. இப்போ வேலையாக இருக்கு. முழங்கு எனக்கெல்லாம் மாறுறப்பே வந்து மாத்திரை ஓட்டிருக்கு நைட்டு.
ஏடா கேமரா எடுக்க வந்த அந்த பொண்ணு 3 பல்ட்டி அடித்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்க இன்னும் வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீலாம் ஏன்டா உசுரோட இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா? ஏங்க நம்ம ஊருங்க, நம்ம ஊரு குமாப்பட்டிக்கு வராங்க. எங்க குமாப்பட்டி தெரியுமா? தெரியாதா? ஏங்க குமாப்பட்டி விட்டாங்க ஐலாண்டுங்க. ஐயோ ஃபைனலாக மோந்து பார்த்து ஒரு உறிஞ்சினா பார்த்தீங்களா? அங்கே தான் நிற்கிறான். ஐயோ முதல்ல ஏதோ ஏதோ பண்ணிட்டு இருந்தாப்புல, இப்போ நல்லா டெவலப் ஆகி உறிஞ்சிற அளவுக்கு வந்துட்டாப்புல. இது சரியில்லை, இது சரியில்லை. ஏமா இங்க பாரு, இவன் பண்றது சரியில்லை, இவன் சரியான பிராட் நம்பாத. அவருக்கு வாழ்த்துக்கள். நக்கி உறிஞ்சினான். யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? இப்பெல்லாம் பூசாரிகள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது வச்சிருக்காங்க, மெத்தடு. அதுல இவரோட மெத்தடு இது. இவரை பார்க்க எதுவும் நீங்க கேட்க போனீங்கன்னா, இவர் முதல்ல மண்டே 4 நக்கி ஒரு உறிஞ்சி ஒரு சை விடுவாப்புல. அது இவரோட ஸ்டைலு. தவறுதெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பா நினச்சிக்காதீங்க. நல்லா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்னா அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். ஒன்றுமே செய்யலை, அழகா அப்படி அவ்வளோதான். பேசாமல் கமல் ரஜினி எல்லாம் என்ன நடிகர், இந்த அம்மா கூட நடிக்க வைங்க, திறமையை யூஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயிட்டா அணுகிறது யாரு? பாவம் அவன்ல. சார் என்ன ஸ்டெப்பு, அந்த அம்மாவுக்கே தெரியாம இடுப்பை பிடிச்சிட்டு ஆடிச்சுன்னா அதே கண்டுபிடிக்க முடியல. எப்படி தெரிஞ்சு அந்த அம்மா கோவப்பட்டு அடிக்க போனாலுமே நான் மனசுக்குள்ள சிரிப்பை பார்த்தீங்களா, சந்தோஷத்தை பார்த்தீங்களா? ஆடிட்டோமா, அது அப்படி ஒரு சந்தோஷம். அவ்வளோ நேரம் ஆடுறேன், அந்த அம்மாவை கண்டுபிடிக்கிறவர். கடைசி வரைக்கும் நம்ம இறங்கவே இல்லையடா. அதாவது பூ இறங்குங்கிற ஆசை இருக்கு, அந்த பயம் வந்து தடுக்குது. உங்களை பார்த்துட்டே ஆகணும். 6 மணியா இருந்தாலும் நாங்கள் போக மாட்டோம். ஏன்னா படம் வந்து படம் உங்கள் வடை முடியும்னா நான் உழவு வைக்க மாட்டேன், சோறு வைக்க மாட்டேன், குழம்பு வைக்க மாட்டேன். ரஜினி அந்த ஃபைனல் டச் தான் பாட்டி கொடுத்தது வந்து பெரிய இது. அதாவது ரஜினின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துருப்பாங்க போல, ரஜினி. ஓகே, பாட்டிக்கு நல்வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.